திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக தமிழகம் முழுவதும் இருந்து சேலத்தில் அரசு பேருந்துகள் குவிக்கப்பட்டிருப்பதால் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். சேலத்தில் நடைபெறுகிற திமுக இளைஞரணி மாநாட்டால் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக மணிபாரதி, சேலத்தில் திமுகவினர் இளைஞரணி மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த மாநாட்டிற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக சென்னையிலிருந்தும் அதேபோன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அரசு பேருந்துகள் மூலமாக மக்களை அங்கு குவித்து அந்த பேருந்துகள் முழுவதுமாக அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னையிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போன்று சென்னையிலிருந்து விழுப்புரம், திருவண்ணாமலை, அதே போன்று சேலத்தினுடைய உள் மாவட்டங்களாக கூடிய வாழப்பாடி, ஆத்தூர், ஏற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், பந்துத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்தில் பேருந்துகள் வாங்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. பொது போக்குவரத்து இயக்கமாக அந்த போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டிற்காக இதுபோன்ற பேருந்துகளை அங்கு குவிக்கப்பட்டு பேருந்துகள் முழுவதுமாக அந்த மாநாட்டிற்காக ஆட்களை அழைத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதற்கு தங்களுடைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் கடுமையாக அவதிப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துகள் இல்லாமல் அவர்கள் எந்த இடத்தில் செல்வது என்று தெரியாமல் பேருந்து நிலையங்களிலும் ஆங்காங்கே சாலைகளில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு காட்சியாக இருக்கிறது. மணிக்கணக்கில் நின்றிருந்தும் கூட பேருந்துகள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இளைஞரணி மாநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களில் திமுக ஓட்டல்களில் இருக்கக்கூடிய உணவகங்களில் சாப்பிட்டு விட்டு தாக்குவதும், அவர்கள் கையை உடைப்பதும், சைனை அறுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது பேருந்துகள் இயக்காமல் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலில் திமுக ஈடுபட்டிருப்பது பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகி இருப்பது, வேதனைப்படுத்தியிருப்பதாக வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டால் மாநிலம் முழுவதும் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.